பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம்தான். அதான் எல்லாருக்குமான கொள்கை. நாங்கள் சொல்வது, நீங்கள் ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். இஸ்லாமை தவறுன்னு நாங்கள் சொல்ல, தீவிரவாதியை தவறுன்னு சொல்கிறோம். அதை எப்படி இவர் பிறப்பின் அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம்? கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா இறப்பு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட பதிவிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். அதனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லட்டும். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சிப்படி சொல்லட்டும். இவரே தான் 2012 பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார். டெக்ஸ்ட் புக்கில், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு. அந்த கார்ட்டூன் எப்படின்னா, நேரு அவர்கள் கையில் சவுக்கு, அம்பேத்கர் ஐயா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேரு அவர்கள் சவுக்கை வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவாக நத்தை வேகத்தில் போனனால நேரு அவர்கள் சாட்டையை சொல்லட்டினார்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு. அதை எடுத்தது நாங்கள், நம்முடைய அரசு வெளியெடுத்தோம். அதை இதற்காக 2012 காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அண்ணங்கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் கேட்குறேன், அண்ணா காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில் நாங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்கே வயலேட் பண்ணியிருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்களிலிருந்து, அமைச்சர்களிலிருந்து, ஜனாதிபதியிலிருந்து எல்லாத்தையும் பாருங்கள், நாங்கள் கௌரவம் கொடுத்துருக்கோமா, கௌரவம் கொடுக்கலையா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்கு, ஏதோ இருக்கு அவருக்கு, அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டும் என்றே பேசுகிறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 2012 நீங்கள் பண்ண போராட்டத்தான் ட்விட்டரில் நான் பதிவு போட்டேன்னா நீங்களே பேசிட்டு இப்போ மாற்றி பேசுகிறீங்களே. இன்றைக்கி அவர் அரசியலில் அவர் கட்டாயம் திமுகவோடு இருக்கணும், திமுக சொல்கிறதெல்லாம் பேசணும், கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் என்று. இன்றைக்கி அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.